லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பம்பாடி கிராமத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் வேலுவின் மகன் குமரன் நிறுவனத்திற்கு சொந்தமான 124 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் கடந்த 2025 டிசம்பர் 14 திமுக இளைஞரணி மாநாடு நடந்தது. மாநாட்டுக்காக நிலத்தை சமன்படுத்த மலப்பம்பாடி ஏரியில் 12 ஏக்கர் பரப்பளவில் 10 முதல் 23 அடி ஆழத்திற்கு சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏரியில் அள்ளப்பட்ட மண்ணின் மதிப்பு 8 கோடி ரூபாய். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு துறையில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது. இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக மாநாட்டுக்காக மண் அள்ளிய ஏரியின் கரையை ஆக்கிரமித்து நெடுஞ்சாலைத்துறை மூலம் அணைக்கட்டு பகுதியிலேயே விதிகளை மீறி அணுகு சாலையும் அமைக்கப்பட்டது. இது தமிழக பாசன குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம் 2007 படி சட்டவிரோத செயலாகும். ஏரியில் மண் அள்ளப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் மற்றும் உழவர் உரிமை இயக்கம் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. விவசாயிகள் சங்க தலைவர் அருள் ஆறுமுகம் தலைமையில் தொடர் போராட்டங்கள் நடந்தன. திமுக மாநாடு நடக்க இருந்த நாளன்று முற்றுகை போராட்டம் அறிவித்ததால் அருள் ஆறுமுகம் உட்பட 21 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் கோர்ட் நிபந்தனை ஜாமீனில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அதிகாரிகளின் அத்துமீறலை மறைக்கவே விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக உழவர் உரிமை இயக்கம் அப்போது குற்றம் சாட்டியது. இது தவிர அந்த மாநாடு நடந்த இடத்தை வாங்கிய விவகாரத்திலும் புகார் உள்ளது. அந்த நிலம் முன்னாள் அமைச்சர் வேலுவின் மகன் குமரனுக்கு சொந்தமான நிறுவனத்தால் 2024 46 கோடிக்கு வாங்கப்பட்டது. நிலத்தை விற்பனை செய்த நிறுவனம் நெடுஞ்சாலை துறையில் பல 100 கோடி ரூபாய் ஒப்பந்தங்களை பெறும் ஒப்பந்ததாரரின் மனைவியுடையதாகும். சந்தை மதிப்பில் 170 கோடி மதிப்புடைய நிலம் அரசு ஒப்பந்ததாரரிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு கைமாறி இருக்கிறது. இதன் பின்னணியில் அதிகார துஷ்பிரயோகம், பண பரிவர்த்தனை முறைகேடும் இருப்பதாக அறப்போர் இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதில் திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம், மாநகராட்சி, வருவாய் மற்றும் பத்திரப்பதிவு ஆகிய துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதாக தெரிகிறது. அப்போது இருந்த அதிகாரிகள்தான் இன்னும் பணியில் இருப்பதால் மண் திருட்டு புகார் மீது நடவடிக்கை எடுத்தால் தங்களுக்கும் சிக்கல் வந்துவிடும் என கருதுகின்றனர். எனவே சீனியர் அமைச்சர்கள் வாயிலாக வழக்கு பதிய முட்டுக்கட்டை போடுகின்றனர் என லஞ்ச ஒழிப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.